Good evening, praise Lord. Welcome to this video. நிறைய பேர் சபைகளில் காலம் செல்ல செல்ல பின்மாறுகிற அனுபவத்தை நம்ம பார்க்கலாம். நானும் சிறு வயதுலேருந்து ஆலயத்தில் தான் வளர்ந்தவ. ஏஜி சபையில் தான் நான் சண்டே கிளாஸ்க்கும் நான் போனேன். திடீர்னு ஓடி போய் பார்ப்பேன் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. எங்கள் தெரு எண்ட்லே தான் சர்ச் இருந்தது. ஒரு நாள் போய் பார்த்தா போதகர் வந்து அந்நிய பாஷையில் பேசி அதிகமாக பாரப்பட்டு ஜெபிச்சுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அதை வந்து வீட்லேயும் வந்து நான் கேட்டேன். ஏதோ சரூருன்னு சொல்கிறாங்க, சில சமயம் சரூரா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு நான் 1ஆம் வகுப்பு மாணவியாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். வீட்டில் வந்து நான் எங்கள் தாத்தா கிட்டலாம் கேட்டேன், அதுக்கெல்லாம் என்ன மீனிங்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா சொல்லலை. இப்போ எனக்கே புரியுதா அவர் என்ன ஜெபம் பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு. அது போல் நிறைய பேர் பின்மாற்றம் கொள்றதுக்கு காரணம் வந்து சில ஆயர்கள் சொல்கிறாங்க, ஒன்று கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படி சொல்கிற காரியங்கள், இதுமாரி எக்ஸ்டர்னல் புடவைகள் அல்லது இந்த மாதிரி பார்டர் வச்சதெல்லாம் கட்டவே கூடாது, மருந்துகளை வாங்கவே கூடாது, ஹாஸ்பிட்டலில் போய் ஒருத்தர் மறிச்சிட்டா அவங்கள சபைக்கு கொண்டு வரவே கூடாது, அப்படியெல்லாம் ரூல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கிரிட்டிக்கலாக யோசிக்கிற நபர்கள் இருக்கிறாங்க. அதை நான் இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா, இந்த என்னை வந்து நீங்கள் இதுமாரி நல்ல சாரீஸ் கட்டக்கூடாது அல்லது இதுமாரி மலர்கள் வச்சுக்கக்கூடாது அப்படியெல்லாம் கட்டுப்பாடு பண்ணால் நான் கண்டிப்பாக வந்தேன். அப்படிப்பட்ட சபைக்கு நான் போகவே மாட்டேன். இதை நான் பல வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து நான் இந்த வீட்டில் நான் தனியாக இருக்கிறேன். என்னுடைய படிப்பு நிமித்தமும் நான் சார்ந்திருக்கிற துறை நிமித்தம், நான் சார்ந்திருக்கிற சபை, என்னுடைய பிலீஃப்ஸ் நிமித்தம் எனக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க. எனக்கு 3 சொந்த வீடுகள் என்னுடைய சொந்த சம்பாத்தியத்தில் நான் வாங்கி இருந்தாலும் என்னால் அங்கே இருக்க முடியாமல் நான் இங்கே கோயம்புத்தூரில் வந்து நான் இருக்கிறேன். சத்ரு என்னை தொடர்ந்து அதாவது சந்தோஷமாக சாட்சி சொல்கிறவங்கள அவன் எப்பவுமே தொடருவான். அது போல் நம்ம நான் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் இதுனாலே நான் என்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறேன்னு வைங்க. நான் சந்தோஷமாக இருந்தால் என்னுடைய வீட்டு வேலைகளை நானே சந்தோஷமாக நான் செஞ்சு முடிக்கக்கூடிய எனர்ஜி எனக்கு கிடைக்குது. அப்படி இல்லை, எனக்கு ஏதோ ஒன்று பிடிக்குது ஆனால் அதுக்கு தடைகள் இருக்குது அப்படின்னா நான் சந்தோஷமாக இருக்க முடியாது இல்லையா? இதனால தான் நிறைய பேர் பின்மாறுகிறார்கள். ஈவன் ஆயர்கள் கூட பின்மாறுறத நான் பார்க்குறேன். ப்ராஸ்பெரிட்டி தியரி அது இது சொல்லிட்டு ஏதோ. நான் ஒரு ஆயரை வந்து 21 வயதில் சந்தித்தேன். அதாவது அவங்க எல்லாம் கூட அது மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து சுவிசேஷகரான அழைக்கப்பட்டிருக்கேன், ஒரு ஆயராக நான் அழைக்கப்படலைன்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெயிலில் தான் வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு கூட யாருமே வந்து நல்ல ஆடைகளை அணிந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா வேலூர் வந்து அந்த ஊர்லேருந்து தான் நான் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஜெயில் இருக்குது, சென்ட்ரல் ஜெயில் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற வார்டன்லாம் கூட மோசமான ஆடைகளை தான் அணிந்திருப்பாங்க, மோசமான கலரில். ஒயிட்டு கூட இல்லை, ஏதோ ஒரு மாதிரி சாணி கலரில் தான் அவங்க யூனிஃபார்ம் இருக்கும்.
அதனால் அந்த கைதிகள் வந்து பார்க்கறதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லான அட்மாஸ்பியரு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட். ஸோ அப்படியே என்னை வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல விட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஆண்டவர் எனக்கு தேவையே இல்லைன்னு கூட நான் நினச்சிடுவேன். அப்படி நிறைய பேர் நினச்சி பின்மாறி போகிறாங்க. அதை நான் இதில் சொல்ல வரேன். ஆனால் கர்த்தர் இதெல்லாம் வந்து முக்கியப்படுத்தலை. அதுதான் நான் என்னுடைய நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். கடைசி காலங்களில் கர்த்தர் பின்மாற்றக்காரரை அன்பாக புதுப்பிக்கிறவராக இருக்கார். என்னையும் அப்படிதான் புதுப்பிச்சு இருக்கார். அதை நான் சந்தோஷமாக நான் சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன்.